ட்ரெண்ட்வுட்ஸ் மக்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ஷோல எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம நெறைய டாப் 10 லிஸ்ட்ல இருக்கக்கூடிய நெறைய விஷயத்த பத்தி டிஃபரெண்டா பேசணும். ஸோ அந்த வகையில இன்னைக்கு நாம பேச போறது ரொம்பவே ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். என்ன அப்படின்னா, இந்த காலகட்டத்தில நடிகர்கள்லாம் எவ்ளோ சம்பளம் வாங்குறாங்க அப்படின்னா, 100 கோடி வாங்குறாங்க, 200 கோடி வாங்குறாங்க, 175 கோடி வாங்குறாங்க இப்படிலாம் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஸோ நடிகைகளுமே வந்து பார்த்தீங்கன்னா 10லருந்து 15, 16 கோடிகள் வந்து வாங்கிட்டு இருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம் இந்த காலகட்டத்துல. இதே 80கள்ல 90கள்ல நடிகைகள் எவ்வளவு சம்பளம் வாங்கியிருப்பாங்க அப்படின்றது ஏதாவது உங்களுக்கு ஐடியா இருக்கா? சோ அதை தான் இப்ப நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க ஷோக்குள்ள போலாம். இப்ப இருக்கக்கூடிய படங்கள் எல்லாம் ரொம்பவே கொண்டாடப்படுது. ஏன் அப்படின்னா சோசியல் மீடியா அப்படிங்கிற ஒரு பெஸ்டான பிளாட்ஃபார்ம் இருக்கிறதுனால படத்துல வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாம் வெளிப்படுத்தி பெரிய அளவுல வந்து அதை ஹிட் பண்ணின்றாங்க. அதுக்கப்புறம் அந்த படம் வந்ததுக்கு அப்புறமா கொஞ்ச நாள் தான் நிக்குது. அடுத்த படம் வரும்போது இது வந்து காணாம போயிடுது. அடுத்து சோசியல் மீடியா இருக்கிறதுனால அந்த படம் தான் ஃபுல்லாவே ட்ரெண்டிங்ல இருக்குமே தவிர இதுக்கு முன்னாடி இந்த படம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்றதுக்கான ஆட்களோ அந்த இடமோ அங்க இருக்கவே இருக்காது. சோ இப்ப வர்றது எல்லாமே அப்படிதான் இருக்கு, பாடல்கள் உட்பட. சோ இப்ப எல்லாருமே முணுமுணுக்கிற அந்த பாட்டு வந்து முத்தமழை பாட்டா இருக்கு. அடுத்து என்ன பாட்டு வருதோ அதை வச்சு இந்த பாட்டு வந்து போயிடும் சீக்கிரமா. இதுவே 80கள்லயும் சரி 90கள்லயும் சரி வந்த படங்களா இருக்கட்டும், படத்தோட பேரா இருக்கட்டும், அந்த படத்துல வர ஒவ்வொரு டைலாகா இருக்கட்டும், சாங், இது எல்லாமே இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனசுல நின்னுகிட்டு இருக்கு. அந்த காலத்துல சோசியல் மீடியா எதுவும் கிடையாது, மனசுதான் சோசியல் மீடியா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. நம்மளோட ஹார்ட் டச்சிங்கான நிறைய மூவிஸ் இப்ப வரைக்கும் நம்ம ஹார்ட்டுக்குள்ளவே இருக்கு. இன்னைக்கும் நிறைய பேர் வந்து நைட்ல சாங்ஸ் கேட்டாலும் சரி, டிராவல் டைமிங்ல சாங்ஸ் கேட்டாலும் சரி, 80s 90s சாங்ஸ் தான் அதிகமா கேட்கறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு ரிசர்ச்லயே வந்து சொல்லியிருக்காங்க. சோ என்னதான் நீங்க அட்வான்ஸா போனாலும், என்னதான் டிஜிட்டல் மயமா ஆனாலும், அந்த காலத்துக்கு கொஞ்சம் கூட இது வந்து ஈடு இணையே இல்ல அப்படின்றதுதான் உண்மையா இருக்கு. சோ அப்படி பாக்குறப்போ இப்ப கோடி கோடியா வாங்குற ஹீரோயின்ஸ் எல்லாம் 80கள்லயும் 90கள்லயும் எவ்வளவு சேலரி வாங்கியிருப்பாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க? சோ அததான் இப்ப நம்ம பார்க்க போறோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா 5வது பிளேஸ்ல இருக்கக்கூடியது வந்து தல அஜித் தான். சோ தல அஜித் அப்படிங்கிறவர் பில்லா படத்துக்கு அப்புறம் தான் ரொம்ப பெரிய அளவுல கொண்டாடப்பட்டாங்க. அந்த கேங்ஸ்டர் சம்பந்தமான மூவிஸ் அவரது வரும்போதுதான் இன்னும் பெரிய அளவுல வந்து கொண்டாடப்பட்டாங்க. சோ அஜித்துக்கு தல அப்படிங்கிற பேருமே அந்த தீபாவளி, தல தீபாவளின்னு அந்த சாங்ல இருந்து தான் பயங்கர ட்ரெண்டிங் ஆக ஆரம்பிச்சது அந்த நேம். ஆனா அதுக்கு முன்னாடிலாம் அஜித் அப்படிங்கிறவரை எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சமான ஒரு ஹீரோவா தான் இருந்திருக்காரு. உங்களுக்கு எப்பவுமே நான் வந்து சொல்ற மாதிரி அஜித் அப்படின்னாலே தனியா எந்த ஒரு பேக்ரவுண்டுமே இல்லாம இந்த ஃபீல்டுக்குள்ள வந்து சாதிச்ச ஒரு மனிதர் அப்படின்னு தான் எப்பவுமே நாம சொல்லுவோம். சோ அப்படி இருக்கிறப்போ அவருடைய சம்பளம் அப்போ என்னவா இருந்ததுன்னு தெரியுமா? காதல் மன்னன் படமா இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆசை படம், இந்த மாதிரி நிறைய ஹிட் படங்களை வந்து அஜித் கொடுத்திருக்காரு. ஆனா அப்பெல்லாம் அவர் வாங்கின சம்பளமே வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5ல இருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ளதான் அவருக்கு சம்பளமே கொடுத்திருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அதுவுமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு சில படங்கள் ஓடுறத வச்சுதான் அவங்களுக்கு சம்பளமே பிக்ஸ் பண்ணுவாங்களாம். சோ மத்த எல்லாமே வந்து ப்ரொடியூசர் சொல்றதுதான் இவங்க எல்லாருமே கேட்கணும். அதாவது ஒரு ப்ரொடியூசர் சொல்றதுதான் அந்த டைரக்டரா இருக்கட்டும், ஹீரோ, ஹீரோயின், அந்த கேமராமேன், இது எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் சொல்றதுதான் கேட்கணும். ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல ஹீரோ என்ன சொல்றாங்க, ஹீரோயின் என்ன சொல்றாங்களோ அததான் ப்ரொடியூசரும் டைரக்டரும் கேட்கறாங்க. சோ இங்க இது எப்படி எடுக்கலாம், இப்படி பண்ணலாம் அப்படின்னு அவங்களோட சஜஷனை வந்து இவங்க கேட்கறாங்க. ஏன் அப்படின்னா இன்னைக்கு அவங்க எல்லாம் பெரிய அளவுல வளர்ந்துட்டாங்க. சோ அவங்க சொல்றதை கேட்க வேண்டியதுதான் டைரக்டரோட வேலையும் ப்ரொடியூசரோட வேலையுமா இருக்கு. அதாவது இவங்க எல்லாம் வளர்றதுக்குன்னு ஒரு டைமிங் இருந்தது இல்லையா? சோ அந்த காலகட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடியூசர் என்ன சொல்றாரோ அதுதான் டைரக்டர் கேட்கணும், டைரக்டர் என்ன சொல்றாரோ அதுதான் ஆக்டர்ஸ் கேட்கணும். சோ ஹீரோ, ஹீரோயின்ஸ் எல்லாருமே டைரக்டர் என்ன சொல்றாங்களோ அதை மட்டுமே கேட்டு செஞ்சுதான் இந்த லெவல்ல எல்லா விஷயமும் வந்திருக்காங்க. அப்படி இருக்கிறப்போ நம்மளோட தல அஜித் வந்து அவர் கொடுத்த ஹிட் படங்களுக்காக அவர் வாங்கின அதிகபட்ச சம்பளமே 5ல இருந்து 10 லட்சம் தான். சோ அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா நடிகர் விக்ரம். சோ இப்போ வந்து விக்ரம் நிறைய ஹிட் படங்கள் கொடுத்திருக்காரு. பொன்னியின் செல்வனுக்கு அப்புறம் இன்னும் வேற லெவல்ல அவர் மாறிட்டாரு. முக்கியமா ஐ படத்துக்கு அப்புறம் இன்னும் அவரோட பேர் வந்து பயங்கரமா ஆயிடுச்சு. ஆனா 80கள்ல 90கள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விக்ரம் வந்து ரொம்ப ஒரு நார்மலான ஸ்டோரிஸ் எல்லாமே கொடுத்துட்டு இருப்பாரு. ரொம்ப யூனிக்கா இருக்கும் அவரோட படங்களோட ஆக்டிங் எல்லாமே. அப்படி பாக்குறப்ப அவரோட படம் பேரெல்லாம் பாத்தீங்கன்னா 2 எழுத்து 3 எழுத்து தான் இருக்கும். சோ மேக்சிமம் 2 எழுத்து படங்கள் வந்து நிறைய ஹிட் கொடுத்ததுன்னு சொல்லி எல்லா டைரக்டர்ஸுமே அவரோட படத்துக்கு 2 எழுத்துல தான் வந்து அந்த படத்தோட பேரையே சூஸ் பண்ணுவாங்களாம். சோ அந்த காலகட்டத்துல விக்ரம் வந்து பயங்கரமா யூனிக்கான விஷயங்கள்லாம் பண்ணியிருப்பாரு. சேது,
சேது, காசி, அப்புறம் தில் இந்த மாதிரி ஒவ்வொரு படத்துலயும் ஒவ்வொரு விதமான கேரக்டர் வந்து அவர் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ அதுல அவர் வாங்கின சேலரி எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்துட்டு 7ல இருந்து 8 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அவர் மேக்சிமம் வாங்கியிருக்காரு. அஜித்துக்கு எப்படி 10 லட்சம் ரூபாய் போச்சு, விக்ரம் வந்து அதுக்கு முன்னாடி தானே நடிச்சாரு அப்படின்ற ஒரு பேருமே இருக்கு. இருந்தாலும் அப்பத்துல இருந்தே அஜித்துக்குன்னு ஒரு ஃபேன் ஃபாலோவர்ஸ் அதிகமா இருக்கிறதுனால அஜித் படங்கள்ல பாடல்கள் பெரிய அளவுல ஹிட் ஆனதுனால வந்து பாத்தீங்கன்னா அந்த டைரக்டரே வந்து ரொம்ப வியந்து அஜித்துக்கு எக்ஸ்ட்ரா சேலரி கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்களாம். சோ அப்படிதான் வந்துட்டு அஜித்துக்கு 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் கொடுத்திருக்காங்களாம். சோ விக்ரம் வந்து சம்பளமா வாங்கினது 7ல இருந்து 8 லட்சம் தான். ஏன்னா அந்த படமே வந்து ரொம்ப ஒரு லோ பட்ஜெட் படமா தான் இருக்கும். கிட்டத்தட்ட சுத்தி சுத்தி ஒரு சில ஊர்களுக்குள்ளவே தான் அவரோட படங்கள் எல்லாமே இருக்கும். ஏன்னா அந்த சீன் எல்லாம் பாத்தீங்கன்னாலே தெரியும் உங்களுக்கு. சோ அந்த அளவுக்கு ஒரு பெரிய பட்ஜெட் படமாலாம் வந்து இருக்காது விக்ரமோட படம் அப்படின்றது வந்து சொல்லியிருக்காங்க. சோ அப்படி இருக்கிறப்போ அஜித்தை விட கொஞ்சம் கம்மியா தான் அப்ப வாங்கிட்டு இருந்தாரு. பட் இன்னைக்கு எல்லா ஹீரோக்களுக்குமே ஈக்குவலான ஒரு சேலரி தான் விக்ரம் வாங்கிட்டு இருக்காரு. அவருமே வந்து கோடிகள்ல தான் இன்னைக்கு சம்பளம் வாங்கிட்டு இருக்காரு. இதுல வந்து பாத்தீங்கன்னா அடுத்ததா வந்து இருக்கிறது சூர்யா. சோ சூர்யாவை பத்தி சொல்லணும் அப்படின்னா அவருக்கு ஃபர்ஸ்ட் இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள வர்றதுக்கான இன்ட்ரெஸ்டே கிடையாது. படிச்சு ஏதாவது ஒரு போஸ்டிங் போகணும், ஏதாவது ஒரு வேலை வாங்கணும் அப்படின்ற மாதிரி தான் அவர் யோசிச்சிருக்காரு. அவங்க வீட்டுல இருக்கிறவங்களும் அப்படிதான் யோசிச்சிருக்காங்க. ஏதோ ஒரு சூழ்நிலையில இவர் சினிமாக்குள்ள வந்துட்டாரு. வரும்போது கூட பெருசா அவருக்கு வந்து டான்ஸ் தெரியாது, ஆக்டிங் தெரியாது, ஃபைட் பண்ண தெரியாது, இந்த மாதிரி எல்லாம் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் இதுக்குள்ள வர ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா அவர் இதுக்குன்னு தனியா போயிட்டு ஒர்க் ஷாப்லாம் எடுத்து பயங்கரமா ஸ்ட்ரெயின் பண்ணி எல்லாத்தையும் ப்ராப்பரா கத்துக்கிட்டு இன்னைக்கு ஒரு டாப் நடிகரா இருக்காரு சூர்யா. ஆனா சூர்யாவோட படங்களுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்துல விஜய் அஜித்தை கம்பேர் பண்ணும்போது சூர்யாவோட படங்களுக்கு எப்பவுமே எல்லாமே வந்து கொஞ்சம் கம்மியா தான் இருக்கும். அந்த மவுசும் கம்மியா தான் இருக்கும், மாசும் கம்மியா தான் இருக்கும். ஸோ சாங்ஸ் இது எல்லாமே பாக்குறப்போ ரொம்பவே நார்மலான ஒரு கேட்டகரியில தான் அந்த காலகட்டத்துல சூர்யா இருந்திருக்காரு. ஸோ அப்படி இருக்கிறப்போ அதுல அவர் வாங்கின சேலரி மேக்சிமம் அப்படின்னு பாக்குறப்போ 5 lakhs கிட்ட தான் அவர் வாங்கியிருக்காருங்களாம். ஸோ 5 lakh 6 lakh அப்படிங்கிறதே அவர் கொடுத்த அந்த ஹிட் படங்களுக்கான சேலரி தான் நான் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ அது நார்மலான படங்கள் அப்படிங்கிறப்போ அவர் இன்னுமே கம்மியான ஒரு சம்பளத்துக்கு தான் அப்பெல்லாம் வேலை பார்த்திருக்காரு, நடிகராகவுமே இருந்திருக்காரு. ஸோ அப்படிலாம் கிடைச்சதா பண்ணி எல்லா விஷயமும் வந்து ப்ராப்பரா பண்ணி ஹார்ட் ஒர்க் பண்ணதுனாலதான் இன்னைக்கு இவங்க எல்லாம் டாப் ஹீரோவா இருந்துட்டு இருக்காங்க. சோ சூர்யா 5 லட்சத்துக்கே ஹீரோவா பண்ணிருக்காரு. அடுத்ததான் வந்து பாத்தீங்கன்னா 90sல பெரிய அளவுக்கு லவ்வர் பாய், சாக்லேட் பாய் இப்படி எல்லாம் சொல்லப்பட்டது வந்து மாதவன், அப்பாஸ் அண்ட் பிரசாந்த். இவங்க 3 பேரும் தான் வந்து இந்த மாதிரி ஒரு கேட்டகரியில வருவாங்க. இவங்க 3 பேரோட படமுமே பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லவ் ஸ்டோரி, ஜாலியான ஸ்டோரி, ஃப்ரெண்ட்ஷிப் பேஸ்டு இந்த மாதிரி தான் இருக்கும். சோ இவங்க 3 பேரோட சேலரியுமே அந்த காலகட்டத்துல எவ்வளவு இருந்தது பாத்தீங்கன்னா அதே 5 lakhs குள்ளதான் இருந்திருக்கு. அது மட்டும் இல்லாம இவங்க கொடுக்கிற ஹிட் படத்தை வச்சுதான் இவங்க 10 lakhs கிட்ட வாங்கியிருக்காங்க. அதுலயும் மாதவன்லாம் வந்து வலைப்பாயுதே பயங்கரமான ஹிட் கொடுத்திருந்தாங்க. அந்த படத்துக்கே அவர் வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 6 லட்சமோ 7 லட்சம் தான் சம்பளமா வாங்கினதாவுமே சொல்லப்படுது. சோ இந்த மாதிரி தான் எல்லாருமே ரொம்ப லோ பட்ஜெட்ல தான் ஒர்க் பண்ணிருக்காங்க. சோ அடுத்ததா இந்த லிஸ்ட்ல நாம பார்க்க போறது தளபதி விஜய். தளபதி விஜய சொல்லணும் அப்படின்னா இன்னைக்கு உச்சக்கட்ட நடிகராகவும் இருக்காரு, உச்சக்கட்ட அரசியல் தலைவராகவும் வந்து மாறிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சோ முழு நேர அரசியல்வாதியா மாறிக்கிட்டு இருக்க விஜய் கடைசியா ஜனநாயகன் அப்படிங்கிற ஒரு படத்தை நடிச்சு முடிச்சிருக்காரு. இவர் வந்து 90sல பயங்கரமான ஒரு பேர் வாங்கினாரு. முழுக்க முழுக்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா லவ் ஸ்டோரி ஓரியன்டான படங்கள் தான் இவர் பண்ணுவாரு. லவ்வர் பேஸ் பண்ணி தான் இவர் எல்லா விஷயமும் பண்ணுவாரு. ஆனாலும் அதுலயே வந்து பயங்கரமா பேர் வாங்கி அப்பத்துல இருந்தே ஒரு ஃபேன் ஃபாலோயிங்க இப்ப வரைக்கும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கிறவர் தான் விஜய். அதாவது அப்ப வந்து ஒரு சின்ன சின்ன குரூப் வந்து விஜயோட ஃபேன் அப்படின்னு சொல்லி சேர்ந்தாங்கன்னா அவர் கொடுத்த அடுத்தடுத்த படங்கள்ல இன்னும் அதிகமா சேர்த்துக்கிட்டே வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்த உலகமே அப்படின்னு சொல்லலாம், உலகத்துல எல்லா மூலையிலுமே விஜய்க்கு வந்து ஃபேன்ஸ் இருக்காங்க. சோ அந்த அளவுக்கு ஒவ்வொரு படத்துலயுமே ஹிட் கொடுத்து சாங்ஸ் கொடுத்து இன்னைக்கு இந்த லெவல்ல கொண்டு வந்து நிறுத்திட்டாரு. பட் விஜய் வந்து 80s and 90sல வந்து காதலுக்கு மரியாதை பண்ணியிருந்தாங்க. அந்த படம்லாம் மறக்கவே முடியாது. துள்ளாத மனமும் துள்ளும் இன்னைக்கும் நிறைய பேர் வந்து அந்த சாங்ஸ் எல்லாம் அவ்வளோ விரும்பி கேட்டுட்டு இருக்காங்க. சோ அந்த படமா இருக்கட்டும், அந்த படத்துல வர டயலாகா இருக்கட்டும், அந்த குட்டின்ற அந்த பேரு, சோ நான் உங்களை அடிக்க சொன்னப்ப நீங்க தான் குட்டின்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதா அப்படின்னு சிம்ரான் கேட்பாங்க. இன்னைக்கும் அதை வந்து நிறைய பேர் ரசிச்சிட்டு இருக்காங்க, நிறைய பேர் ரீல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க, நிறைய பேர் அதை வச்சு காமெடியாலாம் தான் பேசிட்டு இருக்காங்க. சோ அந்த டயலாக்லாம் கூட இன்னைக்கு வரைக்கும் நம்மளோட மனசுல நிக்குது இல்லையா, அதுதான் அந்த 90கள் அப்படின்னு சொல்றது. சோ அந்த காலகட்டத்துல விஜய் வந்து எவ்வளவு சம்பளம் வாங்கியிருக்காரு
வாங்கியிருக்காரு அப்படின்னா அதிகபட்சமா 8ல இருந்து 10 லட்சம் ரூபாய்க்குள்ள வந்து விஜய் சம்பளம் வாங்கியிருக்காரு. சோ ஏன் அப்படின்னா அவருக்கு லவ் பேஸ்டான படங்கள் தொடர்ந்து நிறைய வந்துகிட்டே இருந்திருக்கு, சூர்யாவை விட அஜித்தை விட அப்படின்னு சொல்லலாம். சோ இவங்க 2 பேரை விட அதிகப்படியான லவ் ஸ்டோரி படங்கள் பண்ணது விஜய் தான். அது மட்டும் இல்லாம விஜயோட அந்த கியூட் கியூட் எக்ஸ்பிரஷன் சொல்லிட்டு பிரிச்சு வச்சிருப்பாங்க. சோ அந்த மாதிரி அவர் வந்து எல்லா லவ் படத்துலயும் அந்த எக்ஸ்பிரஷன்ஸை யூஸ் பண்ணியே வந்து ஆடியன்ஸை கவர் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லலாம். சோ அதிகபட்சமா விஜய் வந்து 9ல இருந்து 10 லட்சம் ரூபாய் வரைக்கும் தான் அந்த காலகட்டத்தில் எடுத்த படங்களுக்கு, நடித்த படங்களுக்கு வந்து அவர் சம்பளமா வாங்கியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அது பல மடங்கு பெருகி 100 கோடி 200 கோடி 150 கோடின்னு சொல்லி ஒவ்வொரு நடிகர்களுமே இன்னைக்கு வாங்கிட்டு இருக்காங்க சம்பளம் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த அளவுக்கு எல்லா விஷயமும் உழைப்பு இல்லாம எதுவுமே கிடைக்காது அப்படின்றதுக்கு வந்து இவங்க எல்லாமே ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா, இவங்க எல்லாருமே நமக்கு ஒரு பெரிய மோட்டிவேஷனா, ஒரு ரோல் மாடலா இருந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு வர நிறைய யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி நம்ம பேசிக்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம், இவங்கள மாதிரி நம்ம வரணும் அப்படின்னு தான் நிறைய பேர் இவங்களை வந்து ரோல் மாடலா எடுத்திருக்காங்க. எனிவேஸ் இந்த காலகட்டத்தில் இருக்கிறதுக்கும் அந்த காலகட்டத்தில் இருந்ததுக்கும் இவ்வளோ அளவுக்கு டிஃபரெண்ட் இருக்கு, இவ்வளோ முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு நம்மளோட நாடு அப்படின்னு சொல்லலாம். இந்த அளவுக்கு எல்லா விஷயத்திலுமே டெவலப் ஆயிருக்கு அப்படின்னுமே சொல்லலாம். ஸோ இது எல்லாத்தையும் தாண்டி நான் சொன்ன இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதே மாதிரி சினிமாவை பத்தியும் சினிமா நடிகர் நடிகைகளை பத்தியும் நிறைய சுவாரஸ்யமான விஷயங்கள், நிறைய உண்மையான விஷயங்கள் டே பை டே அப்டேட்லாம் உங்களுக்கு தெரியணும்னு நினைச்சீங்கன்னா மறக்காம ஃப்ரெண்ட்வுட் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.